ஒரு நாள் ஏகலைவன் காட்டுல வேட்டையாடிட்டு இருந்தான். அப்போ குரு துரோணர் தன்னோட மாணவர்களுக்கு வில்வித்தைய கத்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஏகலைவன் தனக்கும் வில்வித்தை கத்து தருமாறு குரு துரோணர் கிட்ட போய் கேக்குறான். ஆனா குரு துரோணர் நான் சத்திரியர்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவனோட கோரிக்கைய மறுக்கிறாரு. ஆனா ஏகலைவன் குரு துரோணாச்சாரியார தன்னோட மானசீக குருவா ஏத்துக்கிட்டு அவர்கிட்டயே கத்துக்கிற மாதிரி தினமும் அவனே பயிற்சி பண்ணி பாக்குறான். ஒரு நாள் ஏகலைவன் பயிற்சி செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு நாய் குலைச்சுக்கிட்டே இருந்தது. அதனால நாய் மீது வில் எய்தி நாயோட வாய பூட்டுறான். இதனால குறைக்க முடியாத நாய் அந்த இடத்தை விட்டு போகுது. நாயோட வாய் வில்லால பூட்டப்பட்டிருக்கத பயிற்சி பண்ணிட்டு இருக்க அர்ஜுனன் காட்டுல பாக்குறான். உலகிலேயே மிக சிறந்த வில்லாளன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அர்ஜுனனும் துரோணாச்சாரியம் ஏகலைவனை பார்க்க போறாங்க. துரோணரை சந்திச்ச ஏகலைவன் நீங்க தான் என்னோட மானசீக குரு அப்படின்னு சொல்றான். தன்னோட மாணவன் அர்ஜுனனே வில்வித்தையில சிறந்திருக்கணும் அப்படின்றதுக்காக ஏகலைவன் கிட்ட அவனோட கட்டை விரலை குரு காணிக்கையா கேக்குறாரு துரோணாச்சாரியார். ஏகலைவனும் தன்னோட விரலை குரு காணிக்கையா கொடுக்கறாரு.